1980 முரட்டுக்காலை உங்களை வச்சு எடுத்தேன், மிகப்பெரிய பட்ஜெட் எடுத்தேன், மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்தது. அதே மாதிரி ஏற்கனவே 2007 சிவாஜி த பாஸ், இந்தியாவே பேர் சொல்லக்கூடிய படம். இன்னைக்கும் வந்து இந்தியன் லிஸ்ட்ல, அதாவது அந்த வருடத்தினுடைய இந்தியாஸ் ஹையஸ்ட் கலெக்ஷன்ல 2007 வந்த சிவாஜி இன்னைக்கு இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட சிவாஜியினுடைய பிரம்மாண்டம், சிவாஜியினுடைய படத்தை பார்த்தவங்க எல்லாருக்கும் தெரியும். 2K கிட்ஸுக்கு தெரிய வாய்ப்பு இல்லைன்னா அப்போதான் அவங்களுக்கு 5-6 வயசு இருக்கும், 2-3 வயசு இருக்குன்னு வைங்களேன். அப்போ அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அது அப்போ ஒரு மிகப்பெரிய, அது உலகின் பிரம்மாண்டமாக பார்க்கப்பட்டது. ஏசியாவினுடைய 2வது அதிக சம்பளம் வாங்கும் நடிகராக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அதற்கு காரணமெல்லாம் ஏவிஎம் தான். ஏவிஎம்க்கு இப்பவும் ஏவிஎம் சரவணன் அவர்கள் பேசுவார். சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கூப்பிட்டு உங்களுக்கு நான் ஒரு செக் கொடுக்கணும் அப்படின்னு. ஒன்றும் வேண்டாம், ஒரு 1000 ரூபா கொடுங்க. 1000 ரூபா அட்வான்ஸ் வாங்கி வச்சுட்டு படம் ஃபுல்லாக நடிச்சு கொடுத்துட்டு சிவாஜியில் பணம் வாங்கினா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் உண்மை. ஸோ அப்படிப்பட்ட சிவாஜியை எடுத்திருக்கேன். எப்படி ஒரு 80க்கு ஒரு சிவாஜியோ, சாரி 80க்கு ஒரு முரட்டுக்காலையோ, 2000க்கு ஒரு சிவாஜியோ, அதே மாதிரி நான் 2020 ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நினச்சேன், என்னால் கொடுக்க முடியாமல் இப்போ வரைக்கும் போயிருச்சு அப்படின்றது அன்னைக்கு கூட என்கிட்ட ஆசுவாசப்படுத்தி பேசினாரு.